கிருஷ்ணாவதாரமே எதுக்கு நான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்றேன். குந்தி தேவி 3-4 காரணம் சொல்லியிருக்கா. ஆனா கிருஷ்ணன் அவனே அவனுடைய வாக்குனால சொல்றான், ராதைக்காக தான் கிருஷ்ணாவதாரமேங்கிறான். 4வது சரணத்துல உன்னுடைய கடாட்சத்தை என் மேல உனக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ எனக்கு கொடுத்து. 4வது சரணம் முகத்தை திருப்பின்னு இருக்காளோன்னு ஒரு தடவை என்னை கண்ணால பாரு. இந்த கிருஷ்ணாவதாரமே எதுக்கு நான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்றா. குந்தி தேவி 3-4 காரணம் சொல்லியிருக்கா. கிருஷ்ணாவதாரம் எதுக்கு பண்றா? பூபார நிவர்த்தி, வசுதேவர் தேவிக்கு புண்ணியம் பண்ணினா அவளுடைய தபஸுக்கு பலனாக, அல்லது தர்மபுத்திரருக்கு க்ஷேமத்தை கொடுக்கணும்னு, இது மாதிரி நிறைய காரணங்களை குந்தி தேவி குந்தி ஸ்துதியில சொல்றா. ஆனா கிருஷ்ணன் அவனே அவனுடைய வாக்குனால சொல்றான், ராதைக்காக தான் கிருஷ்ணாவதாரமேங்கிறார். தொமசி மம பவஜலதிரயத்னம் அப்படி கொண்டாடுறார் ராதை பாத். 4வது சரணத்துல உன்னுடைய கடாட்சத்தை என் மேல போடு. 5வது சரணத்துல நீ அலங்காரங்கள்லாம் பண்ணிக்கோ. 6வது சரணத்துல உன்னுடைய திருவடிக்கு நான் அலங்காரம் பண்றேன். இந்த லாக்ஷாரசத்தை வச்சுன்னு சிவப்பு பூச்சு அந்த காலெல்லாம் இடுவாளோன்னு லலங்கு காலில் போடுவா பாருங்கோ. இப்பெல்லாம் தான் கையில் இருக்கு. அதுக்குன்னே ஒரு மாமி வந்துடுறா கல்யாணத்துக்கு முதல் நாளே. முன்னெல்லாம் வயசான ஸ்திரீகள்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அதை கிருஷ்ணன் சொல்றா, உன்னோட காலுக்கு நான் நலங்கிடுறேன். லக்ஷாம் வீலி கேயம் பாகி லக்ஷ்மி ரமணா சரணம் தேகி. டோலோத்சவ கீர்த்தனம் அண்ணாவுடைய சம்பிரதாயத்தில் லாக்ஷாரசம்னு பேர். சேப்பு கலரில் இந்த நலங்கிடுறா பாருங்க. ஏ கிருஷ்ணா, உன்னோட சரணத்தை கொடு, நான் உனக்கு நலங்கு இட்டு விடுறேன் அப்படின்னு டோலோத்சவ கீர்த்தனம். 6வது சரணத்தில் சரணத்தை கொடு, நான் நலங்கிடுறேன். 7வது சரணம் உன்னுடைய திருவடியை எடுத்து என் தலையில வை. கிருஷ்ணன் மாதிரி டெக்னிக்கா ஹேண்டில் பண்ற ஆளே கிடையாது. இந்த அமைப்பை பார்க்கணும். அவளோ யாகி மாதவா போடான்னு விரட்டுறா. அவகிட்ட போய் போன உடனே உன் கால் எடுத்து என் தலையில வைனா என்ன பண்ணுவாவ? பார்க்கவே மாட்டேங்கிற. முதல்ல நைஸா வர்றாரா. வதசி எதி கிஞ்சிதபி, கொஞ்சம் கூட என்கிட்ட பேச மாட்டீங்க, பல்ல திறந்து காமிங்க, பளிர்னு இருக்கு. அப்படியே என்ன ஒரு தடவை பாரு, உன்னுடைய சந்திரன் போன்ற முகத்தை ஒரு தடவை பார்க்கிறேன். முதல் சரணத்தில் இப்படி, அடுத்த சரணத்தில் இன்னும் கொஞ்சம் நைஸா, உனக்கு எங்கிட்ட கோபம் இருக்கிறது நியாயம்தானே, உனக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ எனக்கு கொடுத்துரும், சமாதானப்படுத்துற. 3வது சரணம் பார்த்தா, நீ தான் எனக்கு பூஷணம், நீ தான் எனக்கு உயிர், உனக்காக தான் நான் எதையும் செய்வேன், உனக்காக நீ வேணுங்கிறதுக்காக நான் எதையும் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். இது அடுத்த ஸ்டெப். 4வது சரணம் முகத்தை திருப்பின்னு இருக்காளோன்னு ஒரு தடவை என்னை கண்ணால பாரு. 5வது சரணம் என்ன பண்ணார், பக்கத்தில் இருக்கிற அலங்கார சாமகிரிகளை எடுத்து நான் உனக்கு அலங்காரம் பண்றேன்னு சொல்லலை, அதெல்லாம் எடுத்து நீ போட்டுக்கோய, போட்டுண்டா எவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு அதை காமிச்ச. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.